அடே வளர்ந்துகிட்டவனே யாதவ் அர்ஜுனா, யாரு நீ டிபேட் கூப்பிடுற? தமிழ்நாட்டோட 6 கோடி பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் நீ டிபேட் கூப்பிடுற? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீ? அவ்வளோ பெரிய அரசியல் ஞானியா நீ? அரசியல் முதிர்ச்சி உள்ளவனா நீ? சாதிவாரி கணக்கெடுப்பா? சாதிவாரி கணக்கெடுப்பு. ஒரு தமிழ் வார்த்தைய, சாதாரண ஒரு தமிழ் வார்த்தைய சரியா உச்சரிக்க தெரியாத, சொல்ல தெரியாத நீ அந்த பத்தி பேசி அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய தரவுகள் எல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேற கண்டுருவ நீனு. அதுக்கு டிபேட் கூப்பிடுற யார? முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் நீ டிபேட் கூப்பிடுற. உன்கிட்ட டிபேட் பண்றதுக்கு, உன்கிட்ட சரியா உட்கார்ந்து பேசுறதுக்கு அவங்க தேவையில்லை. திமுகவோட கடைகோடி தொண்டன் இருக்கான்ல, ஒரு கிளை செயலாளர் இருக்கார்ல, அவங்க போதும். அவங்க உட்கார்ந்து உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க. அதனால நீயே உன்னை ரொம்ப பெருசா நீ மதிச்சுக்காத. நீ அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அவ்வளவுதான். நீ மட்டும் இல்ல, உன் தலைவனே, உன் தற்குறிகளின் தலைமை தற்குறி இருக்கான்ல, உன்னுடைய தலைவன், அந்த நடிகன், அவன் கூட எங்களுடைய கிளை செயலாற்ற கூட உட்கார்ந்து பேச முடியாது. எழுதி கொடுத்தத ஒப்பிக்கணும்ட்டு எங்க டைவர்ட் ஆயிட்டா மறந்து போயிடும்ட்டு அந்த ஷீட்டை கையில வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே செத்து விழுந்தாங்க ஜனங்க கரூர்ல. ஆனா அந்த சீட்டை, அந்த A4 ஷீட்டை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்தது பேச மறந்து போயிடும்ட்டு, பாதியில விட்டா மறந்து போயிடும்ட்டு அத பேசிட்டு இருந்தான் உன் தலைவன். பக்கத்திலேயே உயிர்கள் செத்து மடியும் போது. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க காரணம் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம். விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு அண்ணாத்த, என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல விசாரிச்சா உங்களை இந்த ஜெயில வச்சிருப்பாங்களா? அது கூட தற்காலிகமானதா. உங்களுக்கு நிரந்தரமா திகார் ஜெயில் காத்துட்டு இருக்கு. உங்க நல்ல பெரிய அப்பா வச்சிருவாரு, கவலையே படாத. அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்காத தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் உங்க கட்சிக்கு கிடைக்க வேண்டிய டெபாசிட் கூட இதனால போயிரும். பார்த்து ஜாக்கிரதையா பேசு. நீ பேசுறது திமுக காரங்களை பத்தி என்ன?